ஸோ யாராவது உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம், உங்களுக்கு நேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னா கூட நீங்க நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா வெல்கம் டு தி அன்அஃபிஷியல் யூனிட்ஸ். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கிட்ட என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா அன்பு தான் தேவை. அந்த அன்பு எப்போ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் அந்த அன்பு கிடைக்கும். அந்த ரெஸ்பெக்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதோ வருஷத்துல ஒரு நாள் கிஃப்டை கொடுத்துட்டு லைக்குன்னு சொல்றதுல ஒரு அன்பு இருக்க போறது இல்லை. அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்துல நீங்க கூட நிற்பீங்க. அவங்களுடைய சிக்னஸ்ல என்னன்னா அவங்களை கவனிச்சுக்கிருவீங்க. அவங்க கோபதாபமா உங்கள்கிட்ட பேசினா கூட சரி நம்ம பெற்றவங்க தானே அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு நாய்க்குட்டி மாதிரி அவங்க காலையை சுற்றி சுற்றி வருவீங்க. அவங்க காலம் ஃபுல்லாக அவங்க கூட இருப்பீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும்போது தான் அந்த ரெஸ்பெக்ட் வரும். ஸோ உங்களை நேசிக்கக்கூடிய ஆண் உங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் லவ், அஃபெக்ஷன் எல்லாமே. ஓகே, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கும் போது நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான். நீங்கள் ஒரு பணத்தை இழக்கலாம், இல்லை ஒரு பொருளை இழக்கலாம், இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க சிக்காக இருக்காங்க, அவங்க கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன், உங்களுடைய நேரத்தை இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கூட அதெல்லாம் வேற கேட்டீங்க. பட் நீங்கள் உங்களை இழந்துட்டீங்க அப்படின்னா அது வேற. சொசைட்டி மற்ற விஷயத்துக்கு உங்களுக்கு குரல் கொடுக்கும். ஆனால் உங்களை இழந்தீங்கன்னா குரல் கொடுக்குமானா கொடுக்கும். உங்களுக்கு எப்படி குரல் கொடுக்கும்னா உங்களுக்கு சொல்யூஷன் பண்ணி குரல் கொடுக்காது, ஜட்ஜ்மெண்டலாக குரல் கொடுக்கும். அந்த ஜட்ஜ்மெண்டலாக இருக்கக்கூடிய குரல் கூட பார்த்தீங்கன்னா ஆண்களை ஜட்ஜே பண்ண மாட்டாங்க, பெண்களை தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது ஒரு சில ஏரியாக்கள் இருக்க பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் 360 டிகிரி போனாலுமே அது இப்படி தான் இருக்குது. ஸோ பெயினில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் சொல்லக்கூடியது என்னன்னா அவங்க நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அவங்க நல்லவங்களா இருக்காங்களா இல்லையாங்கிறது அவங்க கையில் இருக்கு. உங்களை அப்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் கையில் இருக்கு. விமனோட எம்பவர்மெண்ட்டுங்கிறது ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்கர் ஆகிறதோ, பதவி, பணம், படிப்பு, அழகு அப்படிங்கிறத தாண்டி தன்னை யாரும் முட்டாளாக்கிறாம இருக்கிறதுலையும் இருக்கு. ஸோ சேஃபாக இருங்க. உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தார் முன்னாடியோ இல்லை உறவினர்கள் முன்னாடியோ இல்லை நண்பர்கள் முன்னாடியோ தான் உங்களை சந்திச்சு பேசணும்னு ஆசைப்படுவாங்க. உங்களை தனிமையில் ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னாலே அது அன்பு தானான்னு நீங்கள் யோசிச்சுக்கங்க. இன்னொரு விஷயம், காலம் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் உங்களை சந்திக்கிறதுக்கு அவசரப்பட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் எப்பயுமே அவங்க கூட தானே இருக்க தானே போகிறீங்க. எதுக்கு உங்களை அவ்வளோ அவசரமாக மீட் பண்ணணும்? ஸோ யாராவது உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம், உங்களுக்கு நேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கூட நீங்கள் நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் தனியாக மீட் பண்ணலாம் வான்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.